பணம் வரவில்லை, சரக்கு மட்டும்தான் வெளியே போனது, ஆனால் அதற்குண்டான பேமெண்ட் வரவில்லை என்று யாரெல்லாம் வருத்தப்பட்டார்களோ, துக்கப்பட்டார்களோ, தோல்வியில் இருந்தார்களோ, மன அழுத்தத்தில் சிக்கி இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் குட் நியூஸ். 11ஆம் அதிபதி சுக்கிரன் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ அந்த சுக்கிரனாவே அங்க லக்ஸரி தான், பிராண்டு தான், ஹைஜீனிக் தான், உயர் குவாலிட்டி தான். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் ஏற்படும். சார் எல்லாமே பிளஸ் தானா, ஏதாவது மைனஸ் சொல்லுங்க அப்படின்னா, உங்களுடைய லைஃப் பார்ட்னர் ஆக்டிவ் மோடில் வந்து விடுவார். சார் இது பிளஸ் பாயிண்டா மைனஸ் பாயிண்டா அப்படின்னு நீங்கள் இதனை பிளஸ் ஆக மாற்றிக்கொள்ளுங்கள். எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் நிகழ்ச்சியை தொடங்குவோம். புதிதாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் உங்களை நான் அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். என் பெயர் வேல் சங்கர், ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட். ஏற்கனவே பழகிய உங்களை மீண்டும் வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. என்ன வேணும் உனக்கு, கொட்டி கொட்டி கிடக்கு என்று சொல்வது போல் செப்டம்பர் மாதத்தில் யோகங்கள் கொட்டி கிடக்கின்றன. செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான பலன்களை இப்பொழுது நாம் விவரமாக பார்க்க போகிறோம். உச்சகுரு சூரியனாட்சி, புதனாட்சி, சுக்கிரனாட்சி, சுக்கிரன் புதன் சேர்க்கை, மதன கோபால யோகம், குரு மங்கள் சேர்க்கை, குரு செவ்வாய் சேர்க்கை, குரு மங்கள யோகம், நிறைய ராஜ யோகங்களும் பஞ்ச மகா புருஷ யோகங்களும் உங்களது ராசிக்கு என்ன சொல்கிறது என்பதை இப்பொழுது விவரமாக காண்போம். கடகராசிக்கு என்ன ஒரு குட் நியூஸ் அப்படின்னா, 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியில் வந்து நீசம் ஆகட்டும். ஏன்னா அதே வீட்டில் தானே சந்திரன் இருக்கிறது. இப்போ கடகமனையில் செவ்வாய் நீசம் அடைந்து அங்கு உச்சகுரு இருப்பது குரு மங்கள யோகம். கடகமணியில் செவ்வாய் நீசம் அடைந்து அதே வீட்டில் சந்திரன் ஆட்சி பெறுவது என்பது நீசபங்க ராஜயோகம். இது நாள் வரை இருந்த அந்த முடக்கம், அந்த பிளாக்கு, அந்த பிளாக்கு, அந்த பிரேக்கு, இவை அனைத்தும் தூள் தூளாகிவிடும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம், எதிர்பாராத லாபம், திடீர் டெவலப்மெண்ட் என்பது கண்டிப்பாக ஏற்படும். இது நாள் வரைக்கும் எனக்கு எல்லாமே நிலுவையில் இருந்தது, பணம் வரவில்லை, சரக்கு மட்டும்தான் வெளியே போனது, ஆனால் அதற்குண்டான பேமெண்ட் வரவில்லை என்று யாரெல்லாம் வருத்தப்பட்டார்களோ, துக்கப்பட்டார்களோ, தோல்வியில் இருந்தார்களோ, மன அழுத்தத்தில் சிக்கி இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் குட் நியூஸ். தனஸ்தானாதிபதி சூரியன் தனஸ்தானத்தில் ஆட்சி, பிறகு அவரே 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் வந்து அமரப் போகிறார். வெற்றி ஸ்தானத்தில் இருந்த புதன் வெற்றி ஸ்தானத்திலிருந்து 4ஆம் வீட்டில் போய் சுக்கிரன் புதன் சேர்க்கை, மதன கோபால யோகம். 4ஆம் வீட்டில் சுக்கிரன் ஆட்சி. இதற்கு பெயர் மாளவிகா யோகம். லக்னத்துல குரு உச்சம் ஹம்ச யோகம், 4ல சுக்கிரன் மாளவிகா யோகம், குரு மங்கள யோகம், சந்திரனுக்கு செவ்வாய் சந்திர மங்கள யோகம், செவ்வாய்க்கு நீசபங்க யோகம்னு வரிசையாக கொட்டி கிடக்கிறது கடகராசி. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, 6 பால்லையும் 6 அடிக்கக்கூடிய அமைப்பு. அதுக்கப்புறம் 2 ஒய்டு, 2 லெக் பைக்கு, 2 நோபால் வந்தால் அதிலும் கூட 6 அடிக்கலாம். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, பயணத்தால் மேலும் மேலும் ஆதாயம், பேர், புகழ், அந்தஸ்து, தைரியம், வீரியம், நிறைய நபர்களுடைய ஆதரவு, இவங்களுடைய தொழில்நுட்பம், டெக்னாலஜிக்கு உண்டான அங்கீகாரம், சமாதானம், அதற்குண்டான இன்கிரிமெண்ட், ப்ரமோஷன் போன்ற அனைத்து விஷயங்களும் இவர்களுக்கு வரிசையாக ஏற்படும். அப்போ இந்த ஆன்சைட்டுக்கு போகணும், எனக்கு ப்ரமோஷன் வரல, எனக்கு வீடு ஒரு இடத்துல இருக்கு, ஆபீஸ் வேற ஒரு இடத்துல இருக்கு, இதுக்காக நான் வீட்டை வாடகைக்கு விட்டு ஆபீஸுக்கு பக்கத்துல ஒரு ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட் எடுத்து ஏதோ ஒரு இது மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்னு யாரெல்லாம் வருத்தப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த மாதம் ஏற்படும். ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுக்காக காத்திருக்கலாம். அதற்குண்டான அமைப்பு, உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் என்பது கண்டிப்பாக ஏற்படும். தூக்கமின்மை, மனச்சோர்வு, உடம்பு அசதியா இருக்கு, கை கால் வலி என்று யாரெல்லாம் சொல்கிறார்களோ
குறிப்பா இரவு நேரத்துல ரொம்ப டென்ஷனான, பாதங்களில் வலி ஏற்பட்டது, முதுகுத்தண்டில் வலி ஏற்பட்டதெல்லாம் யாரெல்லாம் வருத்தப்பட்டார்களோ மளமளவென்று இவர்கள் இந்த உடல் உபாதைகளிலிருந்து வெளியே வந்து விடுவார்கள். கண்டிப்பாக மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, 11ஆம் அதிபதி சுக்கிரன் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ அந்த சுக்கிரனாவே அங்க லக்ஸரி தான், பிராண்டு தான், ஹைஜீனிக் தான், உயர் குவாலிட்டி தான். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் ஏற்படும். இது வெறும் ஆடம்பரமாகவும் ஃபேண்டசியாகவும் மோகமாகவும் ஒரு லுக்குனால தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் புதனும் அந்த 10ஆம் வீட்டை பார்க்கிறார். இப்போ புதன்னாவே மதிநுட்பம், இன்டெலிஜென்ட், இவர் ஒரு பிரமாதமான ட்ரபிள் ஷூட்டர், நவீன தொழில்நுட்பம், நோவல் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயமும் எங்களிடம் இருக்கிறது. வெற்றி ஸ்தானாதிபதி ஜீவனத்தை பார்க்கிறார். லாபாதிபதி ஜீவனத்தை பார்க்கும் பொழுது நிகரற்ற லாபம் என்பது வந்துதான் ஆக வேண்டும். மேலும் புதன் ஆட்சி, சூரியன் ஆட்சி, சுக்கிரன் ஆட்சி, வரிசையா இவர்களுக்கு சுபம் 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 என்கிற அமைப்பு வெகு நாட்களுக்கு பிறகு கண்டிப்பாக வருகிறது. பயணத்தால் நிறைய அனுகூலமான பலன்களை இவர்கள் கண்டிப்பாக பெற முடியும். இதெல்லாமே கடகராசிக்கு பிளஸ் பாயிண்ட். சார் எல்லாமே பிளஸ் தானா, ஏதாவது மைனஸ் சொல்லுங்க அப்படின்னா, உங்களுடைய லைஃப் பார்ட்னர் ஆக்டிவ் மோடில் வந்து விடுவார். சார் இது பிளஸ் பாயிண்டா மைனஸ் பாயிண்டா அப்படின்னா, நீங்கள் இதனை பிளஸ் ஆக மாற்றிக்கொள்ளுங்கள். 7ஆம் வீட்டில் செவ்வாய் உச்சம், அந்த உச்ச வீட்டை செவ்வாய் சமசப்தம பார்வையாக பார்க்கிறார். அப்போ உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு புது தெம்பு எங்கிருந்து வந்ததுன்னே தெரியலையே, ஜாக்கி ஜான் மாதிரி குதிக்க ஆரம்பிச்சிட்டாரே என்ற அளவுக்கு பரபரப்பாக சுறுசுறுப்பாக ஒரு ஆக்டிவ் மோடில் செயல்படுவார். அதற்கு நீங்கள் தயாராகி விடுங்கள் கடகராசி சகோதரிகள். இதனால் வரைக்கும் எங்க கணவர் எங்க இருந்தாருன்னே தெரியலன்னு சார் அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நபர்கள் எல்லாம் இதனை கண்டிப்பாக உணர்வீர்கள். 2 சின்ன சின்ன மைனஸ் பாயிண்ட் இருக்கு. என்னன்னா, சூரியனை சனி பார்க்க இருக்கிறார், அதுவும் செப்டம்பர் மாதம் 18 தேதிக்கு பிறகு. அப்போ அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும், குறிப்பா பில்லு கட்டுறது, பேமெண்ட் கட்டுறது, இதெல்லாம் நாம் கட்டக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. நம்ம இருக்கிற பிஸியில் இதனை கவனிக்காமல் விட்டு விடுவோம். அதனால் கொஞ்சம் கூடுதல் வெடிப்புடன் இருந்து இதற்கு நீங்கள் செயல்பட வேண்டும். உங்களுக்கு 8ஆம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகுவை செவ்வாய் பார்க்கிறார். இந்த இடத்துக்கு சுப கிரகத்தின் பார்வை இல்லை. அப்போ இந்த செவ்வாய் ராகு பார்வை அப்படிங்கிறது ஒரு விபத்து, ஒரு தோஷம்னு தான் ஜாதகத்தில் சொல்லப்படுகிறது. அது 8ஆம் வீடு அப்படிங்கிறதுனால பயணங்களில் கூடுதல் பாதுகாப்பு. பொதுவாகவே நீங்கள் உங்களை பத்திரமாக பார்த்து கொள்வது, அதுதான் நான் சொல்றேன் பார்த்தீங்களா. குளிக்கும் போது கூட ஹெல்மெட் போட்டுக்கலாமா அப்படின்னா, அதற்கு நிகரான பாதுகாப்பு. படிக்கட்டு ஏறுறதா இருந்தாலும் சரி, எங்கேயாவது கீழே என்ன சிந்தி இருக்கும், கால் வைக்கிறதாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் உங்களை எப்பொழுதும் அலர்ட்டாக பார்த்து கொள்ளுங்கள். இது குறிப்பா வயதில் மூத்த நபர்களுக்கு வயிறு, அடிவயிறு, பிபி போன்ற உடல் உபாதைகள் இருக்கக்கூடிய நபர்கள், ஸ்கின் அலர்ஜி போன்ற உபாதைகள் இருக்கக்கூடிய நபர்கள், குறிப்பா அந்த கழிவுகள் வெளியாகக்கூடிய இடத்தில் அலர்ஜிக் இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் தேவையான ஃபர்ஸ்ட் எய்ட் என்று சொல்லக்கூடிய முதல் உதவியை நீங்கள் பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். செவ்வாய் ராகு பார்வைக்கு முதல் தரமான பரிகாரம், செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலங்களில் துர்கா வழிபாடு, அம்மன் வழிபாடு, காளி வழிபாடு உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும். அஷ்டமி, அமாவாசை, பௌர்ணமி திதிகளில் குறிப்பா நீங்க இந்த வாராகி வழிபாடு, பிரத்யங்கரா வழிபாடு, உக்ரமான தேவி வழிபாடு, அங்காள பரமேஸ்வரி வழிபாடு எல்லாமே ஒரு கவச்சம் போல் உங்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கும்
என்பதுதான் உண்மை. வாழ்த்துக்கள். இது நேரம் வரை நாம் பார்த்த இந்த பலன்களுக்குண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டால் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி சுக்கிரன் துலா ராசியில் ஆட்சி பெறுகிறார். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி புதன் என்ற கிரகம் கன்னி ராசியில் ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம். இந்த புதனுக்கு சனியின் பார்வையும் பெறப்போகிறார். செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி இது நாள் வரை சொந்த வீடான சிம்ம ராசியில் இருந்த சூரியன் கன்னி ராசியில் பிரவேசம் செய்ய இருக்கிறார். செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி செவ்வாய் என்ற கிரகம் மிதுன ராசி மண்டலத்திலிருந்து கடகத்துக்குள் நுழைந்து குருவுடன் சேர்ந்து குரு மங்கள யோகமாக மாறி செவ்வாய் உச்சமடையக்கூடிய மகர ராசியை தனது சப்தம பார்வையாக பார்க்க இருக்கிறார். மேலும் காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை 8ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வையாக பார்க்க இருக்கிறார். இதையும் தவிர செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி துலாத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுடன் புதன் சேர்ந்து மதன கோபால யோகம், மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒன்றாக சேரக்கூடிய யோகமாக வர இருக்கிறது. நிறைய சுப யோகங்கள் கொட்டி கிடக்கின்றது. இதுல செவ்வாய் ராகு பார்வை, மேலும் சனி புதன் பார்வை, சுக்கிரன் புதன் சேர்க்கை, இந்த அனைத்து விஷயங்களையும் நாங்கள் தனித்தனி வீடியோகளாக தயார் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.